ரிமூவ் பண்ணணும்? இது வந்து அவரோட குழந்தைங்க, நான் ஏன் ரிமூவ் பண்ணணும்? நான் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன், நான் பப்ளிக்காக அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். பட் உயிருள்ள எனக்கும் இந்த குழந்தைக்கும் வந்து அவர் எந்த பதிலும் சொல்லலை. என்னையும் அவரோட குழந்தையும் வந்து கோர்ட் வாசல்ல வந்து நிக்க வச்சுட்டாரு. சில நாட்களுக்கு முன்னாடி ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செஞ்சு ஏமாத்திட்டதா பிரஸ் மீட் ஒன்று கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கமிஷனர் ஆபீஸ்ல அவர் மேல கம்ப்ளைண்ட்டும் பதிவு பண்ணிருந்தாங்க. அந்த பிரஸ் மீட்ல பேசினதுக்கு பிறகு இவங்கள நிறைய சேனல்ஸ்ல கூப்பிட்டு இன்டர்வியூஸும் எடுத்திருந்தாங்க. இன்டர்வியூஸ்க்கு பிறகு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவங்க போட்டிருந்த ஒரு சில வீடியோஸ் மற்றும் போட்டோஸ்கள்ல ரங்கராஜ் குரூப்ஸையும் ரங்கராஜையும் டேக் பண்ணிருந்தாங்க. இதனால ரங்கராஜோடைய பிசினஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவருக்கு கிடைச்சிருந்த 12.5 கோடி கான்ட்ராக்டும் கேன்சல் ஆகிட்டதாகவும் ரங்கராஜ் இப்போ ஜாய் கிறிசல்டா மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காராம். இந்த வழக்க பத்தி ஜாய் கிறிசல்டாவை இப்போ ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்ல பேசிருக்காங்க. அவங்க என்ன பேசிருக்காங்கன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மாதம்பட்டி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து என் மேல டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்காங்க. ஃபேக் அலிகேஷன்ஸ் வைக்கிறேன், அவதூறா பேசுறேன் அப்படின்னு. நான் எந்த ஃபேக் அலிகேஷனுமே வைக்கல. நான் இப்போவும் ஃபைட் பண்ணுறது இந்த குழந்தைக்காக மட்டும்தான். இந்த குழந்தைக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணுங்கிறதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணுறேன். அதில் எந்த ஃபேக் அலிகேஷனுமே நான் வைக்கல. இன்றைக்கி வந்து அவர் வந்து உயிரில்லாத ஒரு இதுக்கு வந்து ஃபைட் பண்ணுறாரு அவர். பட் உயிருள்ள எனக்கும் இந்த குழந்தைக்கும் வந்து அவர் எந்த பதிலும் சொல்லலை. என்னையும் அவரோட குழந்தையும் வந்து கோர்ட் வாசலில் வந்து நிற்க வச்சுட்டாரு. நான் வந்து ஒரு 20 days ஆச்சு கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து. பட் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. பிகாஸ் அவருக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால வெளியே வந்து அவர் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் இவங்களுக்கெல்லாம் ஃபுட் பண்ணியிருக்கேன், செலிபிரிட்டிஸ்க்கெலாம் பண்ணியிருக்கேன், ஸோ என்னை எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி வெளியே பேசிகிட்டு இருக்காரு. காசு பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம், தப்பு பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிலாம் நினைக்கிறாங்க. நான் வந்து ஜஸ்டிஸ்க்காக மட்டும்தான் போராடுறேன். 20 days ஆச்சு கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. எம்ஆர்சி நகர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, இந்த கம்ப்ளைண்ட் வந்து இது தாண்டி வராது அப்படின்றாங்க. அங்கேருந்து அடையாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்றாங்க. அடையார்லேருந்து கால் பண்ணுறாங்க, இது வந்து எங்கள் இது ஜுடிஷியரியில் வராது, நாங்கள் வந்து திருவான்மியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்றாங்க. திருவான்மியூர்லேருந்து கால் பண்ணுறாங்க, இது எங்களுக்கும் வராதுன்றாங்க. இப்படி வந்து கம்ப்ளைண்ட் இப்போ வந்து எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ ஆக மொத்தம் என்னை வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கல. ஸோ அதுக்காக நான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த குழந்தைக்கான ஒரு பதில் அவர் சொல்லலை. அதுக்காக தான் நான் மெயினாக வந்து ஃபைட் பண்ணுறேன். நான் போட்ட வீடியோஸ், நான் யூஸ் பண்ணுற ஹேஷ்டேக்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க அவங்க கம்பெனிஸ் இல்லை சைடில் இருந்து. நான் எந்த தப்புமே போடவே இல்லையே. நான் வந்து இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ், அதை தான் நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணேன். ஒரு 4 செவத்துக்குள்ளே இருந்து நான் இந்த குழந்தைய டெலிவரி பண்ணி அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாமல் நான் வந்து வாழ முடியாதுல்ல. ஏன்னா அவர் என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு, இந்த குழந்தைக்கு அப்பா. இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு ஆன்சர் தெரியாமல் தான் நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். தப்பு பண்ணுறவங்கலாம் ஜாலியாக சுற்றுறாங்க. ஆனால் வந்து ஒரு பொண்ணு அந்த தப்பை தட்டி கேட்க வெளியே வந்துட்டா நீங்கள் எல்லாம் வந்து தப்பாக பேசிடுவீங்க. என்ன ஆனாலும் வந்து வீட்டுக்குள்ளே அதை வந்து முடக்கி அவங்கெல்லாம் அந்த வந்து உள்ளுக்குள்ளே தான் ஃபைட் பண்ணுறாங்களே தவிர வெளியே வந்து ஃபைட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி நான் ஃபைட் பண்ணுறதுனால என்னை வந்து அவதூறாக பேசுகிறாங்க. தட்ஸ் ஓகே. கண்டிப்பாக எனக்கு ஃபேவராக ஜஸ்டிஸ் வரும் நான் நம்புகிறேன். அந்த குழந்தைக்கு அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். இப்போது ஒரு 2 months பேசாமல் இருக்கார். இன்றைக்கி திடீர்னு வந்து என் மேலே ஒரு டிஃபமேஷன் கேஸ் போடுறாங்க. நான் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணக்கூடாது, நான் வீடியோஸை டெலீட் பண்ணணும், போஸ்ட்டை டெலீட் பண்ணணும், கம்பெனிக்கு வந்து என்னால் வந்து அவதூறு பேச்சுகள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு. நான் எந்த ஃபேக் அலிகேஷனுமே வைக்கலை. நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த குழந்தைக்காக மட்டும்தான் ஃபைட் பண்ணுறேன். இந்த குழந்தைக்காக தான் நான் அந்த போஸ்ட் எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்தது. நாளைக்கு இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல, அது மாதம்பட்டி ரங்கராஜ். அதை நான் வெளியே எடுத்துகிட்டு வந்தால் என் மேலே வந்து நான் ஃபேக் அலிகேஷன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவர் தானே எம்டி சார். நான் வந்து அவரை தானே கல்யாணம் பண்ணார் என்ன. ஸோ அந்த இதை நான் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணேன். நான் வந்து தப்பாகவே எதுவுமே நான் போடவே இல்லையே. ஃபேம் போட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாரு. ஏன் அதை வந்து அவரோட குழந்தைங்கிறத வந்து அவருக்கு தோணலையா? இப்போ நான் அலிகேஷன் போடுறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து கார்னர் பண்ணுறீங்க. பட் அது வந்து அவரோட குழந்தை அப்படிங்கிறது அவருக்கு அது மைண்டில் ஸ்ட்ரக் ஆகவே இல்லையா? நான் வந்து அடுத்து அதான் சொன்னேன், நான் எனி எக்ஸ்ட்ரீம் லெவல் நான் இந்த குழந்தைக்காக நான் ஃபைட் பண்ணுவேன். அது நான் வந்து நான் ஏன் ரிமூவ் பண்ணணும்?
இது வந்து அவரோட குழந்தைங்க, நான் ஏன் ரிமூவ் பண்ணணும்? நான் அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன், நான் பப்ளிக்காக அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். இந்த குழந்தைக்கு அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ், அதை நான் ஏன் நான் டெலீட் பண்ணணும் சொல்லுங்கள்? அதுதான் இல்லை, நீங்கள் அவரெல்லாம் கேள்வி கேட்கணும். இன்றைக்கி தப்பு பண்ணிவிட்டு அவர் ஜாலியாக இருக்கிறாரு, சுற்றுறாரு. ஆனால் அதில் பாதிக்கப்பட்ட பெண்ணை தானே நீங்கள் எல்லாருமே கார்னர் பண்ணுறீங்க. ஏன் ஒரு ஆணை கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்க? இப்போ சாரும் சொல்கிறாரு, இல்லை சாரும் சொல்கிறாரு இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பார்க்கிறதுக்கு நம்மளுடைய GLB என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.